ஹலோ ஸ்காட், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா புதுசாக வீடியோவில் வந்திருக்கானு பார்ப்பீங்க. கேப்பு, கண்ணாடி, ஹெட்ஃபோனு நமக்கு காமெடியாக தான் போகும். அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கண்ணாடியை மட்டும் கலத்திக்கிட்டோம். கேப் இருக்கட்டுங்க, மொட்டை போட்டிருக்கேன் இருக்கட்டும். என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ எடுத்தானே என்ன ஏதுன்னு பார்ப்பீங்க. நானும் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன் சேனல் பக்கம். லாஸ்ட்டாக ரைடு போனது அங்கே போனது எந்த வீடியோவும் போடுறது கிடையாது. இப்போ வந்து புதுசாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன வீடியோன்னா என்னடா கத்தியோட உங்களுக்கு சேனல் இருக்குங்களா? ஆமாம், ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறோம். என்ன அன்பாக்சிங்ட்டு பார்க்கலாம். சரியான வீட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. நமக்கு வராது, நம்ம ஆர்டர் போட்டால் தான் வரும். எவன் நமக்கு ஆர்டர் போட மாட்டான், நம்ம ஆர்டர் போட்டு வாங்க வந்து. ஸோ பாக்ஸை பாருங்க, என்ன புதுசாக இருக்குது. 1 2 பாக்ஸ், ஓகேவா? இது அப்புறம் நமக்கு பாக்ஸை பார்த்தோன்னா எல்லாரும் நினைப்பீங்கன்னா கண்டிப்பாக பைக் ரிலேட்டட் ஒன்று, இல்லைன்னா கார் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பேசிக்காக நம்ம பைக்கர். ஸோ வந்து பைக் ரிலேட்டடாக தான் எதாவது வாங்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை, இதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கார் ஓட்டி பைக் ஓட்டி பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு பைக்கராக தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடியே சின்ன வயசில் ஒரு கேமர், சரியான கேமர், சரிங்களா? ஜிடிஏ வெறியன். நாங்கள் ஜிடிஏ வெறியன். இப்போவே பாதி வரைக்கும் புரிஞ்சிருக்கும் என்ன வாங்குறேன்ட்டு. இதில் கேம் சம்மந்தப்பட்ட ஒரு கேட்ஜெட்ஸ் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறதுல நிறைய சொல்லிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேம் விளாடுவாங்க. வைசிடி, ஜிடிஏ, அப்புறம் வந்து காட் ஆஃப் வார், அப்புறம் குத்து சண்டை, இந்த மாதிரி தான் விளாடுவோம். அப்போ நம்ம வீட்டில் எதுவுமே ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே நம்ம வீட்டில் இருக்காது. கடையில் போய் விளாடுவோம். 5 ரூபா 10 ரூபா கொடுத்து விளாடுவோம். அப்போ அந்த காசு கூட சம்டைம்ஸ் இருக்காது. அப்போ அந்த PS2 அந்த டைமில் வந்து நமக்கு PS2 தான், ப்ளே ஸ்டேஷன் 2 அதுதான் அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் விளாடுவாங்க. அப்படி பார்த்துட்டு இருப்போம். இதான் நம்ம எங்கே அது கூட அப்போ 8000 ரூபா 10,000 அந்த சம்திங் தான். 8000 ரூபாய்க்கு அதுக்கு கம்மியான சம்திங் தான் இருந்துச்சு. ஆனால் இதை நம்ம எங்கே வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதை விட அட்வான்டேஜாக வந்து ஒரு கேட்ஜெட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து சின்ன இதுன்னு சொல்லிட முடியாது. இதோட ரேட்டே அவ்வளோ காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி தான். அவ்வளோ காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி தான். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ட்ரீமாகவே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு நிறைய ட்ரீமாக தான் இருக்குது. எனக்கு நேற்று வரைக்குமே ட்ரீமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ட்ரீம் வாங்கிட்டோம். ஸோ ஓகே, வளம் பேச வேண்டாம், அன்பாக்சிங் பண்ணிடலாம். போட எங்கேயோ போகுது. வீடியோ எடுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆள் இல்லை. ஒருத்தரை கூப்பிட்டேன், அவன் வந்து வேலைக்கு போயிட்டான்ட்டான். எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நமக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஸோ நம்மளே ஓப்பன் பண்ணிடலான்ட்டு செல்ஃபி கேமரா வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. இதுக்கு ஆல்ரெடி கொரியர் கொண்டு வந்தவன் அண்ணன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்ட்டான். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணியுமே நான் மறுபடியும் பேக் பண்ணிட்டேன். தலையில் இருக்குங்க பாக்ஸு. இருங்க எடுக்கிறேன். இல்லையா போட்டு இதுதாங்க PS5 ஸ்லிம் எடிஷன். PS5 வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. ஸ்லிம் எடிஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 5 months 4 months தான் ஆகுது. ஸ்லிம் எடிஷன். அது போக டிஜிட்டல் எடிஷன். இதில் வந்து டிஸ்க்குமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஸ்க் போட முடியாது, டிஜிட்டல்லே வந்துடும். 1 TB ரேமோட 1 TB வந்துடும். பட் வந்து இதில் நம்ம டிஸ்க் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். நான் 50 more கேம்ஸ் இருக்கும் எனக்கு. இதை பற்றி தான் அவ்வளோவா எதுவுமே தெரிலங்க. அவ்வளோவா நான் பார்க்கல. இதுதான் அந்த ஷீல்டு இருக்கும், பட் ஷீல்டு இருக்கும். இதுதான் ஒரிஜினல் பீஸ் ஷீல்டு வரும். நம்ம இதை வந்து அங்கே வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. போக பாக்ஸில் வேலை எதுவும் இல்லை. வாங்க இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுவோம். இதையுமே ஓப்பன் பண்ணிட்டான். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு தான் தந்தாங்க. பெரிய பாடா தந்தோம். அதுக்கு முன்னாடி கேட்லாக். ஸோ அந்த முக்கியமாக சொல்ல மாட்டேன், சோனியோட பிராண்டு, சோனியோட ஒரிஜினல் பிராண்டு. சரி, பிராண்டு
இது வந்து கேட்லாக், இது நமக்கு தேவையில்லை. இது வந்து எதுவுமே அது முக்கியம். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இது அப்போ தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஓப்பன் நம்ம சென்டர் இது இருக்குது பார்க்கலாம். அதை எடுத்து பார்த்துக்கிட்டு என்னட்டு நிறைய சாதம் இது டைப் சி யூஎஸ்பி போர்ட்டு, அதாவது ஜாஸ்டிக் இந்த சொல்லக்கூடாதான், சொன்னால் மண்டல் தட்டிடுவாங்க. இது பேர் கண்ட்ரோலர்னு சொல்லணும், இது பேர் இல்லை. உள்ள இருக்கு டைப் சி போர்ட்டு, சரிங்களா? சார்ஜ் போடுறதுக்கு. இது HDMI கேபிள். இது பவர் கேபிள். பேசுறான தவிர எடுக்க மாட்டேங்கானே. இதான் நான் சொன்னேன், ஜாஸ்டிக்னு சொல்லக்கூடாது, கண்ட்ரோலர். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் மட்டுமே 5000 அபோவ் வரும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஃபீல் இருக்குது. வெயிட்டுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. 4 இது வரும் பார்த்துக்கோங்க. இதோட வந்து ஃபீலை வந்து நம்ம அதோட எஃபெக்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த கேம் ப்ளே பண்ணுறோன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன் ஷூட் பண்ணுறோம், அதோட வைப்ரேஷனை வந்து நம்ம இதில் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இது ஃபீல் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இதிலே மைக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீக்கர், மைக் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி சார்ஜ் போர்ட்டு. ஓகேவா? அது போக எக்ஸ்ட்ரா இந்த ஒரு குட்டி பட்டன் எனக்கு என்னன்னே தெரில. பட் இதில் வந்து ஒரு LED டிஆர்எல் வேறு எரியும், அந்த கேமுக்கு எஃபெக்ட் தகுந்த மாதிரி எரியும். சரி, இதை நின்று நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். உள்ள வச்சுக்குவோம். சிங்கிள் ஜாஸ்டிக் தான் கொடுப்பாங்க, சிங்கிள் கண்ட்ரோலர் தான் கொடுப்பாங்க. நம்ம டூயெல்லாம் வாங்கியிருக்கோம், சின்ன ஒரு ஆஃபரில் வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து இதாங்க நம்மளோட சின்ன PS5 ஸ்லிம் எடிஷன். PS5 இதோட ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸ்லிம் எடிஷன்னால இதுக்கு ரெண்டுமே ரேட் டிஃப்ரெண்ட் தான், ஒன்றும் கிடையாது. இதில் வேறு நிறைய போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போர்ட்னா HDMI போர்ட்டு, இன்டர்நெட் போர்ட்டு, 2 USB மாட்டுற மாதிரி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மெயினாக பவர் கேபிள். அப்புறம் நான் சொன்னது வந்து டிஸ்க் ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம்னு சொன்னோம்ல, அது வந்து இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் இதை அப்படி உள்ள வச்சிரும். நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எப்படி என்ன எதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. அதான் கனவாக இருந்துச்சு, வாங்க முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. இதோட ரேட்டை சொன்னால் நிறைய பேர் அப்படின்னு வாய பார்ப்பாங்க. பட் ரேட் நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு அப்படி தேவைன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு தேவைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்னென்னு இதிலே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. எங்கே ஓப்பன் பண்ண இதையும் தலைகளை தான் வச்சிருக்கான். நம்ம தான் தலைகளை ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. இது நம்ம அடிஷ்னலாக வாங்கலாம் கண்ட்ரோலர். இதுவுமே சேம் ப்ரைஸ் தான். இதுவுமே சோனி பிராண்டு எல்லாமே அதை கூட சேர்ந்தது தான். ஒரு சின்ன ஆஃபரில் வாங்கியிருக்கோம். இது எப்படியுமே தனியாக வாங்கினா வாங்க முடியாது, இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கொடுத்து. ஸோ அது ஃபஸ்ட் டைமே வாங்கிடலான்னு வாங்கிட்டோம். இதுவுமே சின்ன கேட்லாக் புக். அப்புறம் நம்ம அந்த கண்ட்ரோலர் ரெண்டுமே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் இருக்கும். லூசு மாதிரி நான் தான் உடனே இருக்கணும். சரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன். வீடியோ எடுக்க தான் ஆன் கிடையாது, எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. அப்புறம் மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம அசாலி ஒரு கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிட்டு எல்லா கேமர்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் GTA, God of War எல்லா கேமும் பிரிச்சு மேனேஜி ஒரு கேமிங் பண்ணி ஓப்பன் பண்ணி கேமிங் சேனல் பண்ணலாமா? பார்ப்போம். ஒரு சின்ன ஐடியா தான் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு தெரியல. கூட வேறு யாரும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கண்ணாடி எங்கே காணும் இருக்குங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடணும்னா போட மாட்டோம்னா தெரில, ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை.
என்னால் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிட்டு ஒருத்தர் கையில் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நான் கேம் ப்ளே பண்ணுறது அதோட இதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.